ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் டேவிட் அன்பு. இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கம்பேரிசன் பார்க்க போகிறோம். இந்த ரெண்டு பர்டிகுலர் திங்லேயுமே எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு கன்ஃபியூசன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். எதை எங்கே யூஸ் பண்ணுறதே தெரியாது. இன்றைக்கி அது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நம்ம கிறிஸ்டல் கிளியராக கற்றுக்க போகிறோம். அதனால் வீடியோவை ஃப்ரம் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், ரைட்? அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கேன். நான் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும். நாம் டிலே இல்லாமல் இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதத்துக்கான பேசிக் டு இன்டர்மீடியட் கோர்ஸோட அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இப்போ ஸ்க்ரீனில் தெரியுற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், போர்டில் 2 ஸ்டேட்மெண்ட் எழுதியிருக்கேன். ஐ சா, ஐ ஹவ் சீன். ஒன்று பாஸ்ட் டென்ஸ்லையும் இன்னொன்று ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ்லையும் இருக்குது. இந்த நிறைய பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸுக்கு என்ன அர்த்தம், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கு என்ன அர்த்தம், பாஸ்ட் டென்ஸை எங்கே யூஸ் பண்ணும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை எங்கே யூஸ் பண்ணும், பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் டென்ஸுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பாஸ்ட்டில் நடந்த சம்பவத்தை தான் அது ரெஃபர் பண்ணுது. அப்போ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற டவுட்டு எல்லாத்துக்குமே இருக்கும். இது ஒரு காமனான ஒரு ஜென்ரல் டவுட்டு. இந்த டவுட்லேருந்து எஸ்கேப் பண்ணவங்க ஒருத்தருமே கிடையாது. எல்லாத்துக்குமே இந்த டவுட் இருக்கும். இந்த டவுட்லேருந்து நமக்கு ஒரு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா, இந்த பர்டிகுலர் பாஸ்ட் டென்ஸுக்கும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட்டுக்கும் ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை பக்காவாக கரெக்டாக நம்ம படித்து வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், கடைசி வரைக்கும் நல்லா பேச முடியாது. ஏன்னா ரூல்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் எப்படி நீங்கள் அதை டிஸ்டிங்விஷ் பண்ணுவீங்க, வேறுபடுத்தி பார்ப்பீங்க? கஷ்டம். அதனால் நான் வழக்கமாக என்னுடைய மாணவர்களுக்கு, எங்கிட்ட படிக்கிற மாணவர்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த பாஸ்ட்டும் ப்ரெசன்ட் பர்ஃபெக்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் அர்த்தத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் டென்ஸை நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், டச்சே பண்ண வேண்டாம். அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை டச் பண்ணாதீங்க, அர்த்தத்தை தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா தமிழில் டென்ஸோட அந்த பேக்ரவுண்ட் நாலேஜ் இல்லாமல் என்ன சென்டென்ஸை ஒருத்தங்க நம்மகிட்ட தமிழில் பேசினாலும் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். அது எந்த காலத்தில் நடந்தது அப்படிங்கிறத நம்ம மைண்ட் என்ன பண்ணிடும், டக்குன்னு அனலைஸ் பண்ணிடும். நம்ம உட்காந்து ரிசர்ச் எல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் இது என்ன அர்த்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறத மட்டும் தெரிந்து வைத்துக் கொள்ளுங்கள் நண்பர்களே, அதுவே போதும். சரிங்களா? நான் முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப கிறிஸ்பாக சிம்பிளாக சொல்லி கொடுக்குறேன். மைண்டுக்குள்ளே உட்கார வைக்க பாருங்கள். தயவு செய்து அந்த டென்ஸா இந்த டென்ஸா அப்படிங்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வேண்டாம். சரிங்களா? ரைட், வாங்க. ஐ சா, ஐ ஹவ் சீன். இப்போ இந்த பர்டிகுலர் வார்த்தை பாருங்களேன், இது எதில் இருக்குது அப்படின்னா V2ல் இருக்குது. சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து ஒரு வேர்பை போடுறோம். அந்த வேர்பு V2ல் வந்துருச்சு. அதனால சிம்பிள் பாஸ்ட். இங்கே பாருங்கள், ஐக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வேர்பு ஹேவ் இருக்குது. ஹேவ் வந்தாலே அதற்கடுத்து வரக்கூடிய அந்த பர்டிகுலர் வேர்பு என்ன ஃபார்மில் இருக்கணும், V3ல் இருக்கணும். அப்போ என்னாச்சு, இங்கே V2, இங்கே V3. அப்போது வேர்பு சேஞ்ச் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அர்த்தமும் சேஞ்ச் ஆயிரும். அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். எப்படி ரெண்டுத்துக்கும் ஒரே அர்த்தம் தான் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது. இங்கே வேர்பு மாறிடுச்சு, இங்கேயும் வேர்பு மாறிடுச்சு. அப்போ வேர்பு 2 சென்டென்ஸ்லேயும் மாறிடுச்சுன்னா மீனிங் மாறிடுச்சுன்னு அர்த்தம். இது நீங்கள் நாசுக்காக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 1. 2வது வாங்க, தமிழ் அர்த்தம் என்ன அப்படின்னா நான் பார்த்தேன். ஓகே, நான் பார்த்தேன். இந்த பர்டிகுலர் ஹேவுக்கு, அதாவது ஹேவ் ப்ளஸ் V3 போட்டோம்னா 2 மீனிங் வரும். அந்த 2 மீனிங் இன்றைக்கி நான் டச் பண்ண போகிறதில்ல, ஒரே அர்த்தத்தை மட்டும் சொல்லி கொடுக்குறேன். புரியுதுங்களா? 2 தமிழ் அர்த்தம் இருக்குது. அது நான் ஹேவ் ஹேஸ் அப்படிங்கிற வீடியோ தனியாக நடத்தும் போது 2 அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இன்றைக்கி இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக அந்த பர்டிகுலர் வார்த்தையோட ஒரே ஒரு அர்த்தத்தை மட்டும் நான் சொல்கிறேன். சரிங்களா? பாருங்கள், ஐ ஹவ் சீன் அப்படின்னா நான் பார்த்திருக்கிறேன் அப்படிங்கிற அர்த்தம் வருது. ஓகே, இந்த இருக்கிறேனுங்கிற சவுண்டு எங்கேருந்து வருதுன்னா இந்த ஹேவ்ல இருந்து தான் வருது. ஹேவ் அப்படின்னா இரு அப்படி தான் நம்ம சொல்லுவோம், நம்மளோட உடைமையை பற்றி சொல்வதற்கு. ஐ ஹாவ் அ கார், நான் ஒரு பேனாவை, நான் ஒரு காரை வைத்திருக்கிறேன். ஐ ஹாவ் அ ஹவுஸ், நான் ஒரு வீட்டை வைத்திருக்கிறேன். அந்த இருக்கிறேன் சவுண்டு வருது இல்லைங்க, அதே சவுண்டு தான் அங்கே வருது. புரியுதுங்களா? ஆனால் இது ஒரு ஆக்ஷன் நான் செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அப்படியே அந்த ஆக்ஷனுக்கு ஏற்றப்போல் மாறுகிறது. சரி, கவனிங்க. நான் பார்த்தேன், நான் பார்த்துருக்கிறேன், இதுதான் தமிழ் அர்த்தம். இப்போது ஹாவ் ப்ளஸ் V3, அது ஹீ ஷீட்டாக இருக்கட்டும், IVUதே இருக்கட்டும், எந்த இடத்துல ஹேவ் ப்ளஸ் V3 வருதோ, ஹேஸ் ப்ளஸ் V3 வருதோ, எல்லா இடத்துக்கும் இந்த மாதிரி நீங்கள் மீனிங்கை கொண்டு வந்துக்கணும், மைண்டு கொண்டு வந்துடணும். ஓகே, அவள் போயிருக்கிறாள், நாங்கள் போயிருக்கிறோம், நான் அதை சாப்பிட்ருக்கேன், சாப்பிட்டுருக்கேன். புரியுதுங்களா? நான் அதை சாப்பிட்டேன், சாப்பிட்டு இருக்கிறேன்.
அவள் அங்கு போய் இருக்கிறாள், அவள் அங்கு போனாள். மீனிங் அப்படியே மாறுது பாருங்க. ரொம்ப சிம்பிள் நண்பர்களே. உங்ககிட்ட வந்து நான் தமிழில் சொல்கிறேன். நான் பணத்தை கட்டுனேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். டக்குனு உங்கள் மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அடுத்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, அவன் பணத்தை கட்டியிருக்கிறான், அவன் பணத்தை கட்டியிருக்கிறான் அப்படி சொல்லும்போது அதோட மீனிங்கும் என்ன பண்ணிக்கும், மைண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். இந்த இடத்துல மைண்ட் என்ன பண்ணாது அப்படின்னா, கட்டி இருக்கிறேன், ஒன்று பாஸ்ட் டென்ஸு, ஒன்று ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் அப்படின்னு உங்கள் மைண்டு தமிழ் அர்த்தத்தில் என்ன பண்ணாது, வேலை செய்யாது. மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதை தான் நீங்கள் இங்கே பண்ணணும். இல்லாட்டி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது. பாருங்க, நான் பார்த்தேன் கடந்த காலத்தில் நாம் செஞ்ச ஒரு செயல், அவ்வளோதான். கடந்த காலத்தில் ஒரு ஆக்ஷனை செஞ்சோம், அந்த பர்டிகுலர் ஆக்ஷனுக்கும் ப்ரெசண்ட்டுக்கும் துளி சம்மந்தம் கிடையாது. அது கடந்த காலத்தோட முடிஞ்சு போச்சு, செத்து போச்சு, இறந்த காலம். நான் பார்த்தேன் முடிஞ்சு போச்சு, நான் பார்த்து இருக்கிறேன். அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்லும்போது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை நாம் கடந்த காலத்தில் செஞ்சுருக்கோம், அதை ப்ரெசண்ட்டு கூட கனெக்ட் பண்ணுறோம். நம்மகிட்ட கேட்பாங்க, அவனை முன்ன பின்ன நீ பார்த்துருக்கிறியா, அவனை முன்ன பின்ன பார்த்துருக்கிறியா அப்படின்னு கேட்கும் பொழுது நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நாம் இப்போ பார்த்துருக்க மாட்டோம், கடந்த காலத்தில் பார்த்துருப்போம். அந்த கடந்த கால அனுபவத்தை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அவர் ப்ரெசண்ட்டில் நம்மக்கிட்ட அதை கேட்கும் பொழுது, அதை கொஸ்டின் பண்ணும் பொழுது கனெக்ட் பண்ணுவோம். நான் அவரை பார்த்துருக்கிறேன், பார்த்து இருக்கிறேன், வந்துருச்சு பாருங்கள். பார்த்துருக்கியா, பார்த்துருக்கேன். இந்த பேனல் எழுதியிருக்கிறியா, எழுதியிருக்கேன். இப்போயா, இல்லை எப்போயோ எழுதியிருக்கேன், அதை இப்போ என்ன பண்ணுறேன், கனெக்ட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகுது, எப்பயோ நாம் செஞ்ச ஆக்ஷனை ப்ரெசண்ட் கூட கனெக்ட் பண்ணும் பொழுது அந்த பர்டிகுலர் ஆக்ஷன் உயிர் பெறுகிறது. அதனால தான் என்ன பண்ணுறோம், இதை ப்ரெசண்ட் பர்ஃபெக்ட்னு சொல்கிறோம். ப்ரெசண்ட்டுனா உயிரோடு இருக்கிறதுன்னு அர்த்தம், ஏன்னா நிகழ்காலம். அப்போது கடந்த கால அனுபவத்திற்கு உயிர் கொடுத்து நம்மளோட நிகழ்கால அனுபவத்தை கூட கனெக்ட் பண்ணுறதுனால அந்த விஷயத்தை நான் செஞ்சுருக்கேன், போயிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி வார்த்தையை யூஸ் பண்ணுறோம். இதற்கும் ப்ரெசண்ட்டுக்கும் துளி சம்மந்தம் கிடையாது. அந்த வேலையை நான் செஞ்சேன், நான் போனேன், வந்தேன், குதித்தேன், அடித்தேன், தலையில் தூங்கினேன், என்ன வேணான்னு சொல்லுங்கள், இந்த மாதிரி சவுண்டில் வந்துட்டாலே அது V2 தான். அது மைண்டுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. நான் போனேன், வந்தேன், அவங்க வந்தாங்க, வீட்டுக்கு வந்தாங்க, நான் எக்ஸாம் எழுதினேன், இந்த மாதிரி சிம்பிளாக பண்ண இந்த மாதிரி டோன்லேயே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே V2 சிம்பிள் பாஸ்ட்டு. பண்ணியிருக்கிறேன், போயிருக்கிறேன், வந்திருக்கிறேன், சாப்பிட்ருக்கிறேன், அந்த எக்ஸாம்பிள் எழுதியிருக்கிறேன், நிறையா டைம் பார்த்துருக்குறேன், இந்த மாதிரி நீங்கள் சொல்லும்பொழுது என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் பார்த்துருக்கிறேன் அப்படின்னு வரும்பொழுதே ஹேவ் ப்ளஸ் V3 வந்தால். இப்போ இது எதில் இருக்குது, பாசிட்டிவில் இருக்குது. நெகட்டிவில் எழுதுனா என்ன ஆகும் அப்படின்னா, ஐ சா, இங்கே பாருங்கள், நெகட்டிவில் எழுதுனா ஐ டிண்ட் சீன்னு வரும். ஓகே பாருங்கள், நான் பார்க்கவில்லை. ஓகே, பார்க்கலை, அதை தான் அப்படி சொல்கிறோம். அங்கே பாருங்கள், ஐ ஹவ் சீன் இருக்குங்களா, நாட்டை போட்ட மேலே முடிஞ்சது. ஐ ஹாவன்ட் சீன். இதற்கு தமிழ் அர்த்தம் பாருங்கள், நான் பார்க்கவில்லை. ஓகே, நான் பார்க்கவில்லை, நான் பார்க்கவில்லை. நெகட்டிவில் போகும்போது இந்த கன்ஃபியூஷன்ஸ் வரும். பாசிட்டிவில் என்ன ஆகுது, ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். நெகட்டிவில் வரும்பொழுது ஐடென்டிஃபை பண்ணுறது கஷ்டம். சரியான தமிழ் அர்த்தம் இங்கே இல்லை. இதற்கும் ஒரு ஐடியா இருக்குது, ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கவனிக்கணும். நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஐடியாவை நம்ம வச்சுக்கிட்டோம், கடந்த காலத்தில் அது டோட்டலாக முடிஞ்சு போச்சு, ப்ரெசென்ட் கூட கனெக்ட் இல்லை. இது என்ன அர்த்தம், கடந்த காலத்துலேருந்து ப்ரெசென்ட் வரைக்கும் என்ன பண்ணுறோம், ஒரு விஷயத்தை கனெக்ட் பண்ணி சொல்கிறோம், ப்ரெசென்ட் கூட அது கனெக்டில் இருக்குது. அப்படின்னா இந்த விஷயத்தை கடந்த காலத்தில் நம்ம செய்யலை. எப்படி, கடந்த காலத்தில் அந்த ஆக்ஷனை நம்ம செய்யலை. இங்கே பாருங்கள், ஐ ஹாவன்ட் சீன், நான் பார்க்கவில்லை அப்படின்னா அந்த பர்டிகுலர் திங்ஸை இப்போ வரைக்கும் நம்ம பண்ணலை, அதான் கான்செப்ட். ஏன்னா ப்ரெசென்ட் கூட கனெக்ட் ஆகுது இல்லை. ஐ ஹாவன்ட் சீன், நான் பார்க்கலப்பா, நான் பார்க்கல அப்படின்னா எந்த டைமை நம்ம பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் வரைக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பேசுகிறோமோ அந்த டைம்லேருந்து ப்ரெசென்ட் வரைக்கும் என்ன பண்ணல, அந்த விஷயத்தை நம்ம பார்க்கல. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கியா, சாப்பிட்டது இல்லைங்க, இப்படி தான் சொல்லுவோம் தமிழில், சாப்பிட்டது இல்லைங்க. இங்கே பாருங்கள், இந்த சாப்பாடை சாப்பிட்டியா, சாப்பிடலை, கடந்த காலத்தில் அந்த ஆக்ஷனை செய்யலை. இந்த சாப்பாடை சாப்பிட்ருக்கியா, சாப்பிட்டது இல்லைங்க, சாப்பிட்டது இல்லை அப்படின்னு நம்ம தமிழ் அர்த்தத்தை சொல்லுவோம். இந்த மாதிரி எழுதும்போது இந்த மாதிரி வந்துடும், புரியுதுங்களா, சாப்பிட்டது இல்லைங்க. அப்போ அந்த ஆக்ஷனை அந்த டைம்லேருந்து இந்த டைம் வரைக்கும் நம்ம பண்ணலை அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்குது, புரியுதுங்களா. ஒன்று நிகழ்காலத்தோடு என்ன ஆகுதாமா, எக்ஸ்பீரியன்ஸை கனெக்ட் பண்ணுறதுனால ஹேவன்ட் ப்ளஸ் V3. இது கடந்த காலத்தோடு முடிஞ்சு போச்சு, செத்து போன ஆக்ஷன். ப்ரெசண்ட்டில் அந்த ஆக்ஷனுக்கு சம்மந்தமே கிடையாது, அதனால டிண்ட் ப்ளஸ் V1.
ஓகே, been ப்ளஸ் P1. புரியுது நண்பர்களே? அதே கான்செப்ட் தான். அந்த பர்டிகுலர் விஷயத்தை கடந்த காலத்தில் செய்யலை, அதனால் பாஸ்ட்டில் நெகட்டிவ். இது வரைக்கும் அந்த விஷயத்தை நம்ம செய்யலை, அதனால் என்ன பண்ணிட்டோம்? have been ப்ளஸ் V3. புரியுதுங்களா நண்பர்களே? இவ்வளோதான் கான்செப்ட். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ரெண்டுத்துக்குமே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நான் என்ன பண்ணுறேன், கொடுக்குறேன். நீங்கள் கரெக்டாக கவனிச்சுக்கிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஏன்னா இப்போ இந்த இன்ட்ரடக்ஷன்லேயே வந்து கோர் ஐடியா எங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னு நினச்சிட்டு நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு டைரெக்டாக ஹோம்ஒர்க் போனீங்க அப்படின்னா இடையில நிறைய முக்கியமான பாயிண்ட்ஸ் சொல்லுவோம், அது உங்களுக்கு புரியாமல் போயிடும். ஏன்னா எக்ஸாம்பிள்ஸில் நிறைய பாயிண்ட்ஸ் நமக்கு என்ன பண்ணுவோம், நம்ம கற்றுக்குவோம். ஓகே, ஸோ கீப் வாட்சிங், ஸ்கிப் பண்ணிட வேண்டாம். நம்ம என்ன பண்ணலாம், இப்போது எக்ஸாம்பிள்ஸ்குள்ளே போயிடலாம். இப்போது ஃபஸ்ட்டு செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே பாசிட்டிவில் இருக்குது, ஆனால் 2 டென்ஸ்லையுமே இருக்குது. 2 வார்த்தைகளாலும் நம்ம எழுதியிருக்கிறோம். பாருங்கள், அவர் ஒரு வீட்டை கட்டினார். எப்படி? அவர் ஒரு வீட்டை கட்டினார். அவர் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறாரு. எப்படி? அவர் ஒரு வீட்டை கட்டியிருக்கிறாரு அப்படின்னா ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் ஒரு வீட்டை கட்டினார், அந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணார், அதற்கும் ப்ரெசண்ட்டுக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போது அந்த காலத்தில் அவர் அந்த வேலையை செஞ்சார். அது எந்த காலம்னு நம்ம சொல்லலை, சொல்லணும்னா சொல்லிக்கலாம். அடுத்து பாருங்கள், அவர் ஒரு வீட்டை கட்டி இருக்கிறார். இன்னொருத்தர் என்ன பண்ணுறாரு, கடந்த காலத்தில் ஒரு வேலையை செய்கிறாரு. ஆனால் அதை என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது அதை ப்ரெசென்ட் கூட கனெக்ட் பண்ணி பேசுகிறோம். அவர் வீடு கட்டி இருக்கிறாரா, இப்போயா, பாஸ்ட்டில் அதை ப்ரெசென்ட் கூட கனெக்ட் பண்ணுறோம். அவர் வீடு கட்டி இருக்கிறாரு, செமையாக இருக்குது. அப்போ பாஸ்ட் அந்த பர்டிகுலர் இன்சிடெண்ட்டை ப்ரெசென்ட் கூட கனெக்ட் பண்ணும்பொழுது இந்த டோன் வந்துடும் நண்பர்களே. அதற்காக தான் இந்த டோனில் வந்துச்சு. கட்டுனாரு, செஞ்சார் ஒரு வேலையை அப்படின்னா V2வும், கட்டி இருக்கிறாரு அப்படிங்கிற டோன் வந்துச்சுன்னா have ப்ளஸ் V3 யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். இன்னொரு ரூல் இருக்குது, இதுவும் செட் ஆகும். ஆனால் தமிழ் அர்த்தம் மட்டும் இங்கே என்ன ஆகும், நீங்கள் கொஞ்சம் கரெக்டாக மைண்டை வாட்ச் பண்ணணும். கடந்த கால ஆக்ஷனை நீங்கள் பற்றி பேசும்பொழுது டைமை மென்ஷன் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? அதாவது பாஸ்ட் டென்ஸுக்கு டைம் மென்ஷன் பண்ணிக்கலாம். ப்ரெசென்ட் பெர்ஃபெக்ட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, டைம் மென்ஷன் பண்ணக்கூடாது. புரியுதுங்களா? ஏன் அப்படின்னா டைம் மென்ஷன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட் அந்த பர்டிகுலர் டைமில் முடிஞ்சதுன்னு அர்த்தம். அப்போ அது செத்து போச்சு அந்த ஆக்ஷன், ப்ரெசென்ட் கூட கனெக்ட் பண்ண முடியாது. அதனால சொல்கிறேன். ஓகே, அப்போ மொட்டையாக வந்து அந்த வேலையை அவர் செஞ்சுருக்கிறாரு, ஸ்பெசிஃபிக் டைம் சொல்லாமல் அப்படி சொன்னீங்கன்னா ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். ஒரு சில தமிழ் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, அவர் 2010 ஒரு வீடு கட்டினார். இதை இன்னொரு ஆங்கிள்லையும் சொல்லலாம். எனக்கு தெரிஞ்ச அவர் 2010 அந்த ஊரில் ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு, அதுக்கப்புறம் இங்கே ஒரு வீடு கட்டியிருக்கிறாரு, இந்த மாதிரி சீக்வன்ஸாகவும் சொல்லுவோம். ஆனால் 2010 ஒரு வீடு கட்டியிருக்கிறாரா அப்படின்னு நம்ம சொன்னாலும் கட்டியிருக்கிறார் அப்படிங்கிற சவுண்டு வருது இல்லை, அப்படி வந்தாலும் 2010 அப்படிங்கிற டைமை மென்ஷன் பண்ணுறதுனால, நல்லா கவனிக்கணும், டைமை மென்ஷன் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ணுங்கள், தயவு செஞ்சு சிம்பிள் பாஸ்டில் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா டைம் என்ன பண்ணுதுன்னா முழுக்க முழுக்க செத்த காலத்தையே ரெஃபர் பண்ணுறதுனால நீங்கள் என்ன பண்ண வேணாம், டோன் இருந்தாலும் டைம் வந்துருச்சுன்னா சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. புரியுதுங்களா? இதுதான் ஒரே ஒரு எக்ஸப்ஷன். ரைட், சரி வாங்க போகலாம். அவர் ஒரு வீட்டை கட்டினார், ரொம்ப சிம்பிள். பாருங்க, அவர் ஹீ கட்டினார், அப்போ built a house. he built a house, அவர் ஒரு வீட்டை கட்டினார். he built a house, he built a house. அவர் ஒரு வீட்டை கட்டி இருக்கிறார், அதற்காக இன்விடேஷனை கொண்டு வந்திருக்கிறாரு. ஓகே, அவர் வீடு கட்டி இருக்கிறாருங்க, அதுக்காக இன்விடேஷன் கொண்டு வந்திருக்கிறாரு. ரொம்ப சிம்பிள். அவர் ஒரு வீட்டை கட்டி இருக்கிறார். ஹீ வந்துச்சுன்னா ஹீ ஷீ இட்டுக்கு நம்ம ஹேஸ் யூஸ் பண்ணணும். he has built house, he has built a house. simple. he built a house, he has built a house. see the difference. கட்டினார், கட்டி இருக்கிறார். நாங்கள் ஒன்றாக பணிபுரிந்தோம், அந்த கம்பெனியில் நாங்கள்லாம் ஒன்றா வேலை செஞ்சோம். சிம்பிளாக சொல்கிறோம், கடந்த காலத்தில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பிளெயினாக சொல்கிறோம். நாங்கள் ஒன்றாக பணிபுரிந்தோம். we worked together. we worked together. we worked together. ரொம்ப சிம்பிள். worked it அந்த சவுண்டு வரணும், சரிங்களா? we worked together. நாங்கள் ஒன்றாக பணிபுரிந்திருக்கிறோம். உங்களுக்கெல்லாம் என்னடா தெரியுதே, நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சுருக்கோண்டா, வேலை செஞ்சோம், அதை ப்ரெசன்ட்டில் கனெக்ட் பண்ணுறோம். புரியுதுங்களா? நாங்களாம் ஒன்றா வேலை செஞ்சுருக்கிறோம், நாங்களாம் நிறைய டைமு இந்த கிரவுண்டில் விளாண்டுருக்கோம். கடந்த அனுபவங்களை ப்ரெசன்ட் கூட என்ன பண்ணுறோம், கனெக்ட் பண்ணுறோம், செய்திருக்கிறோம். நாங்கள் ஒன்றாக பணி புரிந்திருக்கிறோம். பாருங்கள், we have worked together. அவ்வளோதான்.
we work together, we have worked together, we work together நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சோம், we have worked together நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சுருக்கிறோம், நாங்கள் ஒன்றா வேலை செஞ்சுருக்கிறோம். இது ஒன்று எங்களுக்கு புதுசு கிடையாது. புரியுதுங்களா நண்பர்களே? ரைட். என்னை அவர்கள் இருக்க சொன்னார்கள், என்னை அவர்கள் இருக்க சொல்லி இருக்கிறார்கள். அன்னைக்கு அவங்க என்னை இருக்க சொன்னாங்க, அன்னைக்கு அவங்க என்னை இருக்க சொன்னாங்க, அவர்கள் என்னை இருக்க சொல்லி இருக்கிறார்கள். என்ன அவங்க நிறைய டைம் என்ன பண்ணியிருக்காங்க, இருக்க சொல்லியிருக்கிறாங்க. எப்படி? அவங்க என்ன நிறையா டைம் இருக்க சொல்லியிருக்கிறாங்க. புரியுதுங்களா டிஃப்ரென்ஸு? வாங்க, தமிழில் நீங்கள் என்ன மைண்டுக்குள்ளே வச்சுருக்கீங்களா, இருக்க சொன்னாங்க அப்படிங்கிறது தான் நீங்கள் சொல்ல போகிறீங்களா? சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அவங்க இருக்க சொல்லியிருக்கிறாங்கடா. எப்படி? அவங்க இருக்க சொல்லியிருக்கிறாங்க இந்த டோனில் நீங்கள் சொல்கிறீங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். புரியுதுங்களா நண்பர்களே? என்னை அவர்கள் இருக்க சொன்னார்கள். They asked me to stay. ஸ்டேனா தங்குதல் மட்டும் கிடையாது. புரியுதுங்களா? வெயிட் பண்ணுறது எல்லாத்துக்குமே நீங்கள் ஸ்டே அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலாம். They asked me to stay, they asked me to wait. ரெண்டுமே கரெக்ட். புரியுதுங்களா? They asked me to stay. அவர்கள் என்னை இருக்க சொல்லி இருக்கிறார்கள். They have asked me to wait ன்னு போடுறீங்க. They have asked me to wait. They have asked me to wait. They asked me to wait. எப்படி? They asked me to stay. They asked me to wait. அவங்க என்ன இருக்க சொன்னாங்க, அவங்க என்ன இருக்க சொல்லியிருக்காங்க. They have asked me to stay. They have asked me to wait. எது சொன்னாலும் கரெக்ட். புரியுதுங்களா வித்தியாசம்? தப்பே பண்ணக்கூடாது. இதில் இனிமேல் உங்களுக்கு என்ன வரக்கூடாது, கன்ஃபியூஷன்ஸே வரக்கூடாது. தமிழில் இந்த வார்த்தையை இங்கிலீஷில் இதுதான்டா வரும் அப்படிங்கிற அந்த கான்ஃபிடென்ஸோடு என்ன பண்ணணும், நீங்கள் டக்குன்னு சென்டென்ஸை மேக் பண்ணணும். புரியுதுங்களா? இப்போ இதோட நெகட்டிவில் என்ன பண்ணலாம், ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இப்போ ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் நெகட்டிவில் பார்க்க போகிறோம். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நெகட்டிவ்லேயும் ஒரு வேரியேஷன்ஸை கொண்டு வந்திருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். தனுஷ் விளையாடவில்லை. அந்த பர்டிகுலர் ஆக்ஷனை கடந்த ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில், எப்படி கடந்த காலத்தில் இருக்க ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் அவர் பண்ணலை. தனுஷ் விளையாண்டதே இல்லை. ஒரு ஸ்பெசிஃபிக் ஆக்ஷனை கடந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் பண்ணவே இல்லை. புரியுதுங்களா? கடந்த காலத்துலேருந்து ப்ரெசென்ட் வரைக்கும், பாஸ்ட்லேருந்து ப்ரெசென்ட் வரைக்கும் அந்த ஆக்ஷன் அவர் பண்ணவே இல்லை. அப்போது கடந்த காலத்துலேருந்து ப்ரெசென்ட் வரைக்கும் ஒரு இன்சிடெண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம், அவர் பண்ணலைங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸை கனெக்ட் பண்ணி பேசுகிறோம். அவ்வளோதான். அப்போது இந்த தமிழ் அர்த்தத்தை நீங்கள் ஹேவ் ஹேஸுக்கு நெகட்டிவ் வச்சுக்கோங்க. இது பாருங்கள், அந்த வேலையை அவர் செய்யலை, போகலை, வரலை, இந்த மாதிரி வந்தால் சிம்பிள் பாஸ்ட் டென்ஸுக்கு வச்சுக்கோங்க. ஓகே, அவர் அந்த வேலையை செய்யவே இல்லைங்கிறத விட செஞ்சதே இல்லைன்னு தான் சொல்லணும். ஏன்னா செய்யவே இல்லை அப்படின்னாலும் பாஸ்ட்டு தான். அவர் அந்த வேலையை செய்யவே இல்லை, கடந்த காலத்தில் அவர் அந்த வேலையை செய்யலைன்னு அர்த்தம். செஞ்சதே இல்லை, செய்ததே இல்லை, இது மீனிங் மாறுது. புரியுதுங்களா நண்பர்களே? சரி வாங்க. தனுஷ் விளையாடவில்லை. ஓகே, தனுஷ் விளையாடவில்லை. didn't play. தனுஷ் didn't play. தனுஷ் didn't play. தனுஷ் விளையாடவில்லை. தனுஷ் விளையாண்டதே இல்லை. ஏதோ ஒரு கேம் பற்றி பேசுகிறோன்னு வச்சுக்கோங்களேன். தனுஷ் எல்லாம் விளையாண்டதே இல்லைடா. ரொம்ப சிம்பிள். தனுஷ் hasn't played. அவ்வளோதான். அவர் அந்த வேலையை செஞ்சதே இல்லை அப்படின்னு நம்ம சொல்கிறோம். தனுஷ் hasn't played. தனுஷ் hasn't played yet. ஒரு சிலர் எட்டுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அர்த்தம் எதை பற்றி பேசுகிறது, விளையாண்டதே இல்லை, தோட்டத்துக்கு போனதே இல்லை அப்படின்னா இப்போ வரைக்கும் அந்த ஆக்ஷன் நடக்கலை அப்படிங்கிறத பேசுறதுனால ஒரு சிலர் எட்டுங்கிற வார்த்தையும் போட்டு பேசுவாங்க. அதுவும் கரெக்டு தான். எட்டு வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். புரியுதுங்களா? தனுஷ் hasn't played. நான் அவருடைய தோட்டத்திற்கு போகவில்லை. சிம்பிளான ஒரு ஆக்ஷனை செய்யலை. நான் அவருடைய தோட்டத்திற்கு போகவில்லை. பாருங்க, ஐ didn't. ஓகே, போகவில்லைங்கிறத நீங்கள் கோன் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லுவீங்க. நான் விசிட் அப்படிங்கிற வார்த்தையை போடுங்க. சரிங்களா? ஐ didn't visit his farm. ஓகே, ஐ didn't visit his farm. I didn't go to his farm. அப்படி சொன்னாலும் கரெக்டு தான், தப்பு இல்லை. I didn't visit his farm, இதுவும் கரெக்டு தான். I didn't visit his farm. நான் அவரோட தோட்டத்திற்கு போகலை. நான் அவர் தோட்டத்துக்கெல்லாம் போனதே இல்லைடா. ஏன்டா டே
அப்படி நான் அவரோட தோட்டத்திற்கெல்லாம் போனதே இல்லை. பாருங்க, I haven't visited his farm. ஓகே, இப்போ வரைக்கும் அவர் தோட்டத்துக்கு நான் போனதே இல்லைடா. I haven't visited his farm yet. சொல்லிக்கலாம், 8 போட்டுக்கலாம். புரியுதுங்களா நண்பர்களே? I haven't visited his farm. I haven't visited his farm. ரொம்ப சிம்பிள். இலக்கியா அந்த உடையை அணியவில்லை. கடந்த காலத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக் டைமில் அவங்க அந்த வேலையை செய்யலை. இலக்கியா அந்த உடையை அணியவில்லை. பாருங்க, இலக்கியா didn't, எல்லா இடத்துலையும் தான் வரணும். didn't put on the dress. ஓகே, ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா வேர், WEAR அப்படிங்கிற வேர்பை யூஸ் பண்ணுவீங்க. இந்த புட் ஆன் அப்படிங்கிறது ஒரு ஃப்ரேசல் வேர்ப், இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, இலக்கியா didn't put on the dress. இலக்கியா didn't put on the dress. put on அப்படின்னா வேர், அணிதல். ஓகே, வியர்னு சொல்லுவீங்க, வேர்னு சொல்லலாம். சொல்லிக்க, உங்களுக்கு எப்படி சொல்ல வருது சொல்லுங்கள், தப்பு இல்லை. ஓகே, இலக்கியா didn't put on the dress. இலக்கியா didn't wear the dress. அடுத்து பாருங்க, இலக்கியா அந்த உடையை அணிந்ததே இல்லை. ஐயோ, அந்த ஆக்ஷன் அவன் பண்ணதே இல்லைடா இது வரைக்கும். புரியுதுங்களா? ரொம்ப சிம்பிள். இலக்கியா hasn't put on the dress. 8 போடுறதுனால போட்டுக்கோங்க, தப்பே இல்லை. ஓகே, இலக்கியா hasn't put on the dress 8. இலக்கியா hasn't worn, WORN. இந்த வேர் சொல்கிறோம் பார்த்தீங்களா, வேர், வியர், அந்த வார்த்தையினுடைய V3 ஃபார்ம் worn, WORN. இலக்கியா hasn't put on the dress 8. இப்போ வரைக்கும் அந்த ட்ரெஸ் அவள் போட்டதே கிடையாது. இலக்கியா hasn't put on the dress. இலக்கியா hasn't put on the dress. இவ்வளோதான் நண்பர்களே. அந்த வேலையை அவர் செய்யலை, செஞ்சதே இல்லை. அந்த உணவை அவர் சாப்பிடல, பீஸா அவர் சாப்பிடலை, பீஸாவில் அவர் சாப்பிட்டதே இல்லைங்க. டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க, அதற்கேற்ற மாதிரி நெகட்டிவ் ஃபார்மில் போட்டு போங்க, முடிஞ்சு போச்சு. ரொம்பலாம் தலையை போட்டு பிச்சுக்கிட்டு இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ண அவசியம் கிடையாது. ரொம்ப சிம்பிள் ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுதுங்களா? ரைட், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தொடர்ந்து வந்து சேரும், நீங்களும் நிறைய கற்றுக்கலாம். புரியுதுங்களா? இதை தொடர்ந்து என்ன பண்ணுங்கள், பயிற்சி செய்யுங்க. குறைஞ்சது 1 மாதம் 1.5 மாதமாவது இந்த டிஃப்ரென்ஸை மைண்டுக்குள்ளே வச்சுட்டு ப்ராக்டிஸ் பண்ணாதான் இது உங்களோட ரத்தத்தில் அப்படியே ஊறி போகும். அதுக்கப்புறம் கன்ஃபியூஷன்ஸ் வராது. சரி நண்பர்களே, தொடர்ந்து பயிற்சி செய்யுங்கள். அண்ட் இதற்கப்புறம் ஒரு சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள். ரைட், ஹோம்ஒர்க்கோட ஆன்சர்ஸ் எங்கே இருக்கும்? வாட்ஸ்அப் சேனலில் இருக்கும். வாட்ஸ்அப் சேனலுக்கு நீங்கள் ஜாயின் பண்ண வேண்டிய லிங்க்கு ஃபஸ்ட் காமெண்ட்டில் நான் வச்சுருப்பேன், பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.